விட்டீர், இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்கள் தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித இரத்தமே ஊற்றினீரே. புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித இரத்தமே ஊற்றினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மறுத்த வாழ்வையே மாற்றினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மறுத்த வாழ்வையே மாற்றினீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். சொல்லி சொல்லி பாடுவே, சொல்லி சொல்லி பாடுவே. தேவ சமூகத்திலே கடந்த 7 மாதமும் நம்மளை கண்ணின் கருவழி போல பாதுகாத்த தேவாதி தேவனுக்கு நன்றி பலி துதி பலி செய்து தேவ சமூகத்திலே துதித்து பாடி ஆராதிக்க வந்திருக்கிறோம். தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார், பலனோடு கொண்டு வந்திருக்கிறார், சுகத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். எந்த நாச மோச விக்கிரங்களும் நம்மை அணுகாதபடி நம்மை வேலிடித்து பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே அவருடைய சமூகத்தில் மன மகிழ்ச்சியோடு அவரை துதித்து பாடவும். தேவன் தம்முடைய பிள்ளைகளை அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே வைத்துக் கொண்டு எதிரி யாரும் அவர்களை சேதப்படுத்தாதபடி பாதுகாத்து நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நம்மையும் நம்ம குடும்பத்தையும் தேவன் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். சகோதரனே சகோதரி, அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் நம்மை தாங்காவிட்டால் நாம் சுக்கு நூறாய் நொறுங்கு போயிருப்போம். தேவனுடைய கிருபைதான் இவ்வட்டுமாக நம்மளை பாதுகாத்து நம்மை நடத்தி கொண்டு வந்தது. எவ்வளவோ மேடுகளையும் பள்ளங்களையும் கடந்து வந்திருக்கிறோம். எவ்வளவோ போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், கண்ணீர், துக்கங்களை தேவன் கடந்து வர பண்ணியிருக்கிறார். அவை நடுவிலெல்லாம் அந்த சூழ்நிலைகளெல்லாம் தேவன் நமக்கு போதுமானவராய் இருந்திருக்கிறார். யாரும் மனிதர்கள் நமக்கு உதவவில்லை. தேவனுடைய கரம் நம்மோடு இருந்து நடத்தி கொண்டு வந்திருக்கிறது. சகோதரனே சகோதரியே, நம்மை திடப்படுத்தி சிறப்படுத்தி சீர்படுத்தி மகனே மகளே
திடன்கொள், எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொள்ள உனக்கு பலன் தருவேன், தைரியத்தை தருவேன், விசுவாசத்தை தருவேன் என்று நம்மை ஆற்றி தேற்றி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே நாம் சற்றும் கலங்காமல் திகைக்காமல் எந்த சூழ்நிலைகளையும் நாம் முன்பாக வைத்துக் கொள்ளாதபடி எல்லாவற்றையும் நமக்கு பின்பாக தள்ளி நம் தேவாதி தேவன் இயேசு மகாராஜாவை மாத்திரம் முன்பாக வைத்து துதித்து பாடி நாம் ஆராதிப்போம். தேவன் சகலத்தையும் நமக்காக செய்து முடிக்க நம் நடுவே கடந்து வந்திருக்கிறார். நம்முடைய மன விருப்பங்களை நிறைவேற்ற நம் நடுவே கடந்து வந்திருக்கிறார். சகோதரனே, எல்லா தடைகளையும் அவர் நிர்மூலமாக்குவார். நானே உனக்கு யுத்தம் செய்கிற தேவனாய் இருப்பேன் என்று சொல்லி நமக்காக நம்முடைய சத்துருக்களோடு போராடுகிற தேவனாய் நம் நடுவே கடந்து வந்திருக்கிறார். ஆகவே நாம் மகிழ்ச்சியோடு தேவனை துதித்து பாடி ஆராதிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாடல் புஸ்தகத்திலே 115வது பாடல், 115வது பாடல். இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை. எல்லாமே இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு. ஆமென். இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே பிடிக்கப்பட்டவன். அதை தேடி நீ ஓடு, பரலோகம் தாய் வீடு. அதை தேடி நீ ஓடு, ஒருவரும் அழிந்து போகாமலே, ஒருவரும் அழிந்து போகாமலே, ஒருவரும் வர வேண்டும் தப்பாமலே, தாயகம் வர வேண்டும் தப்பாமலே. இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை. எல்லாமே இயேசு, என் இயேசு, என் இயேசு, இயேசு, இயேசு. ஆமென். எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. அந்தகார இருளில் நின்று ஆச்சரிய ஒளி அழைத்தார். அந்தகார இருளில் நின்று ஆச்சரிய ஒளி அழைத்தார். அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட, அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட, அடிமையை தெரிந்தெடுத்தார். இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார். இயேசுவாலே பிடிக்கப்பட்டவர், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவர். இயேசுவாலே பிடிக்கப்பட்டவர், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவர். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை. எல்லாமே இயேசு, என் இயேசு,
ரத்தத்தாலே கழுவப்பட்டவர், நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவர். அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவர், எனக்கு எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை, எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை, எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன், லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசுவை அறிகின்ற காலத்தினால், இயேசுவை அறிகின்ற காலத்தினால் எல்லாம் எல்லாமே இழந்து விட்டேன், நான் எல்லாமே இழந்து விட்டேன். இயேசுவாலே பிடிக்கப்பட்டவர், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவர், இயேசுவாலே பிடிக்கப்பட்டவர், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவர், எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை, எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை, எல்லாம் இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. பின்னானதை மறந்து முன்னானதை நாடி பின்னானதை மறந்து முன்னானதை நாடினேன், என் நேசர் தருகின்ற பரிசுக்காக, என் நேசர் தருகின்ற பரிசுக்காக, என்னை நோக்கி நான் என்னை நோக்கி இயேசுவாலே பிடிக்கப்பட்டவர், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவர், இயேசுவாலே பிடிக்கப்பட்டவர், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவர், எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை, எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை, எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. இயேசுவாலே பிடிக்கப்பட்டவர்கள் நாம், அவருடைய இரத்தத்தாலே நாம் கழுவப்பட்டவர்கள். அது மாத்திரமல்ல, இந்த பூமி நமக்கு சொந்தம் இல்லை, நமக்கென்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை, எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை. சகோதரனே, சகோதரியே, நம்முடைய பொக்கிஷமெல்லாம் பரலோகத்திலே இருக்க வேண்டும். இந்த பூமி அழிந்து போகிற பூமி, அக்கினிக்கு இரையாக வைத்திருக்கிற பூமி. ஆகவே இந்த பூமியிலே நாம் வாழும் மட்டும் நம்ம தேவைகள் எல்லாம் தேவன் சந்திப்பார். ஆனால் இந்த பூமி தான் நமக்கு சொந்தம் என்று நாம் இருக்கக்கூடாது. நமக்கு தாய் வீடு பரலோகம், பரலோகம் தான் நம்முடைய தாய் வீடு. அந்த தாய் வீட்டுக்கு போக நம்மை சுத்திகரிப்போடு பரிசுத்தத்தோடு ஆயத்தத்தோடு நாம் காணப்பட வேண்டும். அங்கேதான் யுகா யுகமாய் அவருடைய பாதபடியிலே, அவருடைய ராஜ்யத்திலே மனமகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு விடுதலையோடு ஆனந்த களிப்போடு நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் வாழ வேண்டிய இடம் பரலோகம்தான்.
ஆகவே இந்த பரலோகத்துக்கு நம்ம தகுதி உள்ள பாத்திரமாக நாம் இருக்கிறோமா? நம்ம தகுதிப்படுத்தி இருக்கிறோமா? நாம் சுத்திகரிப்போடு பரிசுத்தத்தோடு வாழுகிறோமா? ஒரு சாட்சியாக ஜீவிக்கிறோமா என்பதையெல்லாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். இந்த நாட்களிலே நம் தேவன் அப்படியான அந்த ராஜ்யத்துக்குள்ளே செல்ல நாம் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துவாராக. அதற்கு ஆயத்தப்படுத்தும்படியாக நாம் இந்த நாளிலே ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மை நடத்துவார். தேவன் நம்ம இந்த நாட்களிலே இந்த உலகத்தில் உள்ள லாபகரமான அனைத்தையுமையே நஷ்டம் என்று நாம் கருதுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுபோல இயேசுவான தாகத்தினாலே எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று விட்டுவிட்டேன் என்று பார்க்கிறோம். அவருடைய பணிக்காக, அவருடைய ஊழியத்துக்காக நாம் எதை இழந்தாலும் தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அவர் நமக்கு மிக மிக அதிசயமான ஆச்சரியமான வாழ்க்கையை நமக்கு வைத்திருப்பார். ஆகவே நாம் எதை குறித்தும் கலங்க வேண்டாம். தேவனுக்காக, அவருடைய நாமத்துக்காக, அவருடைய சத்தியத்துக்காக, அவருடைய வார்த்தைக்காக வைராக்கியமாக தைரியமாக இந்த நாட்களிலே இந்த உலகத்திலே ஜெய ஜீவியம் கொள்வோம். கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனுடன் அவர் வேதனை கூட்டார். சகோதரனே, சகோதரியே, அவருக்கு ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் வேதனை இல்லாத ஆசீர்வாதமாய் இருக்கும். அவர் வேதனை கொடுத்துக்கிற ஆசீர்வாதம் வராது. அந்த ஆசீர்வாதத்திலே வேதனை இருக்காது. அது ஆசீர்வாதமாய் இருக்கும். வீடு நிரம்ப ஆசீர்வாதம் இருக்கும். நம் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். நம்மை போக்கிலும் வரத்திலும் பாதுகாப்பார். எல்லாவற்றிலும் கரம் இருந்து நம்மை நடத்தும் சகோதரனே, சகோதரியே. ஆகவே மன மகிழ்ச்சியோடு தேவ சமூகத்திலே காணப்படுவோம். இப்பொழுது நம்ம எல்லோரும் முழங்காலில் நின்று பாடல் புஸ்தகத்திலே 195வது பாடல், 195வது பாடல், என் இயேசு ராஜாவுக்கு எந்நாளும் சோத்திரம் என்கிற பாடலை நாம் மகிழ்ச்சியோடு பாடுவோம். அதிகமாக நாம் 8வது மாதத்துக்குள்ள வந்திருக்கிறோம்னா அதிகமாக துதித்து சோத்திரித்து தேவ சமூகத்தில் நன்றி பலிகள், துதி பலிகள், சோத்திர பலிகள் ஏறெடுத்து அவருடைய சமூகத்தில் ஒரு நன்றி உள்ளவர்களாக அவரை பாடி மகிமைப்படுத்துவோம். என் இயேசு ராஜாவுக்கே எந்நாளும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே எந்நாளும் ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜாவுக்கே எந்நாளும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே எந்நாளும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைத்தீரே. கர்த்தாவே, நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைத்தீரே. முழு உள்ளத்தோடு உம் நாமம், முழு உள்ளத்தோடு உம் நாமம் பாடி புகழுவே, பாடி புகழுவே. என் இயேசு ராஜாவுக்கே எந்நாளும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே எந்நாளும் ஸ்தோத்திரம். நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசரீரே. நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசரீரே. கைவிடப்பட்டு கதறினேன்,
நோய்களை சுகமாக்கினீர், பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை சுகமாக்கினீர், எனது ஜீவனை அழிவின்று, எனது ஜீவனை அழிவின்று காத்து ரட்சித்தீரே, காத்து ரட்சித்தீரே. என் இயேசு ராஜாவுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசர் தான் என்னை அணைத்தார். அவர் மாத்திரம் என்னை அணைக்கவில்லை என்றால் நெருக்கத்திலே நான் அமிழ்ந்து போயிருப்பேன். இந்த உலக காரியங்களிலே, உலக பிரகாரமான பிரச்சனைகள், வேதனைகள், கண்ணீர், துக்கங்களிலே நான் அழிந்து போயிருப்பேன். என் தேவன் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எல்லாம் என் தேவன் என்னை காத்து ஆற்றி அரவணைத்து என்னை தேற்றி இம்மட்டுமாக நடத்தி வந்திருக்கிறார். இம்மட்டுமாக அந்த 8வது மாசத்துக்குள்ள சுகபலனோடு என்னை பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே அவர் சமூகத்திலே மன மகிழ்ச்சியோடு அவரை துதித்து பாடுவோம். நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நீராணி தீரே, நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நீராணி தீரே, கைவிடப்பட்டு கதறினே, கைவிடப்பட்டு கதறினே, கர்த்தரின் தேவினே, கர்த்தரின் தேவினே, என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் சோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் சோத்திரம். தேவாதி தேவன் நடுவே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் எல்லா சூழ்நிலைகளையும் நம்மை அறிந்த தேவன், நம்மை கைவிடாத தேவன். கைவிடப்பட்டு கலங்கின நேரத்திலெல்லாம் நம்மை கலங்காதே மகளே, கலங்காதே மகனே என்று நம்மளை ஆற்றி தேற்றி அரவணைத்து நம்மை இம்மட்டும் இந்த 8வது மாசம் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மட்டும் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே அவர் சமூகத்திலே மனமகிழ்ச்சியோடு காணப்படும். மனமகிழ்ச்சியே நல்ல ஔஷதம். தேவ சமூகத்திலே நாம் உற்சாகமாக மகிழ்ச்சியோடு காணப்படுவோம். கர்த்தர் நம்மை நடத்துவார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அவருடைய திட்டத்தின்படி அவர் என்ன நமக்கு வைத்திருக்கிறாரோ, எதை நிறைவேற்ற வேண்டும் என்று என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அது நம்மிலே நிறைவேறும். சகோதரனே, சகோதரியே, அதை குறித்து நாம் கலங்க வேண்டாம், எதை குறித்தும் சிந்திக்க வேண்டாம். எல்லாம் அவர் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறது. ஆகவே அவர் சமூகத்தில் ஓங்கூப்புற விழுந்து பணிந்து குனிந்து அவரை தொழுது கொள்வோம். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஒன்றும் இல்லாதவரே, குப்பைகள், தூசிகள், சமூகத்தில் நீக்க தகுதியற்றவர்கள். எங்களை கூட உடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டெடுத்து உடைய பிள்ளைகளாய் ஆராதிக்க தொழுது கொள்ள கொண்டு வந்திருக்கிறீர். அப்பா, எங்கள் தொழுகை ஆராதனை அங்கீகரித்துக் கொள்ளும், பாடல்களை அங்கீகரித்து இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களோடு இடைபடும். நாட்கள் பொல்லாதவனாதலால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னீரப்பா. நாட்களிலே நாங்கள் காலத்தை எப்படியெல்லாம் பிரயோஜனப்படுத்தணும் என்று எங்களோடு பேசும். நீர் எங்களை நடத்தும். வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். துதிகன மகிமை எல்லாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லோரும் எழும்பி நின்று சங்கீதம் வாசிப்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 94ஆம் சங்கீதம். 94ஆம் சங்கீதம் மாறி மாறி வாசிப்போம். பழைய ஏற்பாடு பக்கம் 729. நீதியை சரிகட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே, நீதியை சரிகட்டுகிற தேவனே பிரகாசியும். பூமி நியாயாதிபதியே, நீர் எழுந்து பெருமைக்காரருக்கு பதிலடி. கர்த்தாவே, துன்மார்க்கர் எதுவரைக்கும் மகிழ்ந்து துன்மார்க்கர் எதுவரைக்கும் களி கூர்ந்திருப்பார்கள்? எதுவரைக்கும் அக்கிரமக்காரர் யாவரும் வாயாடி கடினமாய் பேசி பெருமை பாராட்டுவார்கள்? கர்த்தாவே, அவர்கள் உமது ஜனத்தை நொறுக்கி உமது சுதந்திரத்தை ஒடுக்குகிறார்கள். விதவையும் பரதேசியையும் கொன்று திக்கற்ற பிள்ளைகளை கொலை செய்து கர்த்தர் பாரார், யாக்கோபின் தேவன் கவனியார் என்று சொல்லுகிறார்கள். ஜனத்தில் மிருகு குணம் உள்ளவர்களே, உணர்வடையுங்கள். மூடரே, எப்பொழுது புத்திமான்கள் ஆவீர்கள்? காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ? ஜாதிகளை தண்டிக்கிறவர் கடிந்து கொள்ளாரோ? மனுஷனுக்கு அறிவை போதிக்கிறவர் அறியாரோ? மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். தாவே, துன்மார்க்கனுக்கு குழி வெட்டப்படும் வரைக்கும் நீர் தீங்கு நாட்களில் அமர்ந்திருக்க பண்ணி சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நிழல்விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். நியாயம் நீதியிடமாக திரும்பும், செம்மையான இருதயத்தார் யாவரும் அதை பின்பற்றுவார்கள். துன்மார்க்கருக்கு விரோதமாய் என் பட்சத்தில் எழும்புறவன் யார்? அக்கிரமக்காரருக்கு விரோதமாய் என் பட்சத்தில் நிற்பவன் யார்? கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே, உமது கிருபை என்னை தாங்குகிறது. உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. தீமையை கட்டளையினால் பிறப்பிக்கிற கொடுங்கோல் ஆசானம் உமக்கு இசைந்திருக்குமோ? அவர்கள் நீதிமானுடைய ஆத்துமாவுக்கு விரோதமாய் கூட்டம் கூடி குற்றமில்லாத இரத்தத்தை குற்றப்படுத்துகிறார்கள். கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பியிருக்கிற கண்மலையுமாய் இருக்கிறார். அவருடைய அக்கிரமத்தை அவர்கள் மேல் திருப்பி அவர்களுடைய பொல்லாப்பி நிமித்தம் அவர்களை சங்கரிப்பார். நம்முடைய தேவனாகிய கர்த்தரே அவர்களை சங்கரிப்பார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உட்காருவோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த மாதம் 8வது மாதம் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பங்கு பெற தேவன் நம்ம எல்லாரையும் பலத்தோடு சுகத்தோடு பாதுகாப்போடு கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே அவர் சமூகத்திலே நாம் நன்றி இருதயத்தோடு காணப்படும். இப்பொழுதும் நாம் நம்முடைய தாசன் மூலமாக நம்மோடு இடைபடுவார். இந்த காலத்துக்குரிய சத்தியம் நம்முடைய நடுவில் வெளிப்படும். தேவன் நம் நடுவே பேசுவார். ஆகவே நாம் பயபக்தியோடு இந்த இடத்துல இருப்போம். நமக்கு தேவையான வார்த்தைகளை கொடுத்து நம்மை ஆற்றி தேற்றி நம் கண்ணீரை துடைத்து ஒரு பெரிய விடுதலை கொடுத்து அனுப்புவார். வந்தவர்களை ஒருவரையும் வெறுமனே விட மாட்டார். தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆகவே மனமகிழ்ச்சியோடு அவர் சமூகத்தில் காணப்படுவோம். கர்த்தர் நம்மோடு இடைபடுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முக்கியமான அறிவிப்பு. ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியிலே இங்கே வாக்குத்தத்த பிரேயர் நடைபெறுகிறது. செய்தி அன்பு தகப்பன் ஊழியக்காரர் ஐயா மாசிலாமணி ஐயா கொடுக்குறாங்க. நிறைய பேர் வந்தீங்க, நிறைய பேர் வரமாட்டேங்கிங்க. தயவு செய்து அந்த கூட்டத்தில் வந்து தேவ ஆசீர்வாதத்தை பெறும்படி அன்போடு கேட்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இங்கே உபவாச கூட்டம் நடைபெறுகிறது. தொடர்ந்து சுவிசேஷ கூட்டம் தூத்துக்குடி சபையை வைத்து ஊழியம் தொடர்ந்து நடைபெறுகிறது. முதல் செவ்வாய்க்கிழமை நாளைய தினத்துக்கு திங்களுக்கு அடுத்து நீங்கள் யார் யார் பேர் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து இங்கிருந்து வாகனங்கள் புறப்படும். அடிக்கடி வாகனம் ரிப்பேர் ஆகிறது. அதற்கு அதிகமாக ஜெபிங்கள். பல லட்ச ரூபாய் கடன் இருக்கிறது, வாகன கடன். அதற்காக ஜெபியுங்கள், உதவி செய்யுங்கள். இன்னும் ஒரு 25 சேர் பின்னால் போடப்பட வேண்டியிருக்கிறது. உதவி செய்யுங்கள், ஜெபம் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களில் ஐயாவுக்கு ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆக முடிய பண்ணிடுது. 2 வாரம் வரல அப்படின்னாங்க. ஆனால் 1 வாரம் மட்டும்தான் வரல. 2வது வாரம் என்னால் இருக்க முடியலை. பல வருஷமாக அந்த ஐக்கியத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட விடாமல், ஆமாம் நான் வந்து கொண்டிருக்கிறேன்னு கடந்த வாரம் அடுத்த
ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டாங்க. இந்த நாளிலும் கூட முதல் தேதியிலே காலத்தை குறித்து ஐயா நிறைய வசனங்களை சொல்லி நமக்கு ஜெபித்தார்கள். இந்த நாளிலும் கூட அதனுடைய தொடர்ச்சி எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை பரிசுத்த பவுல் எழுதின எபேசு பட்டணத்திற்குரிய நிருபத்தில் எபேசியர் 5:16வது வசனம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த காலம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து நாம் 1ஆம் தேதியிலே கேட்டோம். இன்றைக்கு வாக்குத்தத்தமாக இந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த காலத்தை அந்த வசனத்தில் 16 நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த காலத்தை நாம் எப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும்? வாசிக்க வேதத்திலிருந்து நாம் கேட்போம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 21வது வசனம். விலகி போகாதிருங்கள். எல்லாரும் எடுத்துக்கோங்க. 1 சாமுவேல் 12:21. 354 பழைய ஏற்பாடு. 1 சாமுவேல் 12:21. விலகி போகாதிருங்கள், மற்றபடி பிரயோஜனமற்றதும், அந்த பிரயோஜனம்ங்கிற இடத்துல அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பிரயோஜனமற்றதும் ரட்சிக்க மாட்டாததுமாக இருக்கிற வீணானவைகளை பின்பற்றுவீர்கள். அவைகள் வீணானவைகளே. நல்ல கவனிங்க. இந்த காலத்தில் நமக்கு எது பிரயோஜனமானது? முதலாவது 1 சாமுவேல் 12:21 படி இந்த காலத்தில் நமக்கு வாக்குத்தத்தம் நிறைவேற எது பிரயோஜனமானது என்றால் ரட்சிப்பு நமக்கு பிரயோஜனமானது. இந்த காலத்தில் இந்த பொல்லாத காலத்தில், கொடிய காலத்தில், இருளான காலத்தில் எது நமக்கு பிரயோஜனம்? வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு 1 சாமுவேல் 12:21 சொல்லி இருக்கிறது. எது நமக்கு பிரயோஜனம்? ரட்சிப்பு நமக்கு பிரயோஜனம். இந்த காலம் ரட்சிப்பின் காலம். ரட்சிப்பு தான் நமக்கு பிரயோஜனம். அருமையானவர்களே, இதை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம், பக்கம் 165, புதிய ஏற்பாடு. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். நல்ல கவனிங்க. இந்த காலத்தில் எது பிரயோஜனம்? ரட்சிப்பு நமக்கு பிரயோஜனம். இந்த ரட்சிக்கப்படுவதற்கு அப்போஸ்தலர் 4:12 படி அவருடைய நாமத்தினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும், இந்த மாதம், இந்த வருஷம் ஜீவனுள்ள நாளெல்லாம் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு ரட்சிப்பு தான் நமக்கு இந்த காலத்தில் பிரயோஜனம். ரட்சிப்பை முக்கியத்துவப்படுத்துவோம். ரட்சிக்கப்பட அவருடைய நாமத்துக்குள் நாம் வருவோம். இந்த நாமத்துக்குரிய ஊழியத்தில் நிலைத்திருப்போம். தொடர்ந்து 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். விலகி போகாதிருங்கள், மற்றபடி பிரயோஜனமற்றதும் ரட்சிக்க மாட்டாததுமாயிருக்கிற வீணானவைகளை பின்பற்றுவீர்கள். அவைகள் வீணானவைகளே. இரண்டாவதாக, எது நமக்கு பிரயோஜனமானது? வீணானவைகளை நாம் பின்பற்றக்கூடாது. அது நமக்கு பிரயோஜனமற்றது. இந்த காலத்தில் வீணானவைகளை பின்பற்றக்கூடாது.
வீணானவைகளில் ஒன்று விக்கிரகம், விக்கிரக ஆராதனை. விக்கிரகம் வீணானது. விக்கிரக ஆராதனை, அந்நிய தெய்வ வழிபாடு, அந்நிய தெய்வமும் அந்நிய தெய்வ வழிபாடும் நமக்கு வீணானது. இது பிரயோஜனமற்றது. இதை நாம் பின்பற்றக்கூடாது. அப்ப எதை நாம் பின்பற்ற வேண்டும்? கர்த்தரையும் கர்த்தருடைய அருமையானவர்களே ஆராதனையையும் முக்கியத்துவப்படுத்தி அதை பின்பற்ற வேண்டும். இதுதான் நமக்கு பிரயோஜனம். இந்த காலத்தில் 6 நாள் வேலை செய்யணும். 7வது நாள் சபைக்கு ஓடி வந்து கர்த்தர் கொடுத்திருக்கிற சபையில் தேவனை ஆராதிக்கிற அந்த அனுபவத்தை பின்பற்றி ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த அலங்காரத்துடன் அவரை தொழுது கொள்ள ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தரை ஆராதிக்கிற அனுபவத்தையும் பின்பற்ற தேவன் நமக்கு நல்ல சபையை கொடுத்திருக்கிறார், ஊழியக்காரரை கொடுத்திருக்கிறார். ஊழியக்காரர் ஐயாவோடு இணைந்து தேவனை ஆராதிக்கிற அனுபவத்தையும் நாம் பின்பற்றி நம்ம ஒப்பு கொடுப்போம். இதுதான் இந்த காலத்தில் பிரயோஜனம் உள்ளது. இந்த 2 அனுபவத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்தால் நம் வாழ்க்கையிலே இந்த மாதம் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லாம் இந்த மாதம் ஆசீர்வாதங்கள், நன்மைகள் எல்லாம் கைகூடி வர பண்ணுவார். முதலாவது ரட்சிப்பு இந்த காலத்தில் பிரயோஜனம் உள்ளது. 2வது கர்த்தரையும் அவருடைய அருமையானவர்களே அவரை வழிபடுகிறதும் நாம பின்பற்ற வேண்டும். இதுதான் நமக்கு பிரயோஜனம் உள்ளது. இந்த அனுபவத்திற்கு இந்த பகல் வேளையிலே, இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நம்மளை முற்றிலும் ஒப்பு கொடுப்போம். இந்த 2 பிரயோஜனமானது இந்த காலத்தில், இந்த 2 பிரயோஜனமான இந்த காரியத்தை முக்கியத்துவப்படுத்தி வாழ்வோம். இதுவே நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவையும் ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் இந்த மாதத்தில் நமக்கு கொண்டு வருகிறது. காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். இந்த காலம் பொல்லாத காலம். இந்த காலத்தை ரட்சிப்பு நமக்கு பிரயோஜனமானது. வீணானதை பின்பற்றாமல் கர்த்தரையும் அவரை ஆராதிக்கிற சபையில் வந்து அவரை ஆராதிக்கிற அனுபவத்தையும் நாம் பின்பற்றுவோம். இப்பொழுது ஒரு 2 லைன் பாடல்களை பாடி தொடர்ந்து அடுத்தடுத்து இந்த காலத்தில் எது பிரயோஜனமானது என்பதை நாம் பார்த்து நாம் சபத்துக்கு நேராய் கடந்து செல்வோம். ஆமென். இந்த நுயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த நுயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 துதி ஆராதனை உமக்கே. ரட்சிப்பு நமக்கு பிரயோஜனம் உள்ளது. ஆலய வழிபாடை பின்பற்றுகிறது நமக்கு பிரயோஜனமானது. 3வது, இந்த காலம் பொல்லாத காலம். இந்த காலத்தில் எது நமக்கு பிரயோஜனமானது தான் நமக்கு வாக்குத்தத்தமுள்ள ஆசீர்வாதங்களையும் நிறைவுகளையும் வெற்றிகளையும் கொண்டு வரும். 3வது யோபுவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 3வது வசனம், பக்கம் 646. யோபு 15:3. பிரயோஜனமில்லாத வார்த்தைகளினாலும் உபயோகமில்லாத வசனங்களாலும் தர்க்கிக்கலாமோ. 3வது, எது நமக்கு இந்த காலத்தில் பிரயோஜனம் இல்லாதது?
வேதம் சொல்லுகிறது, தேவையில்லாத பிரயோஜனம் இல்லாத வார்த்தை, தர்க்கம் பண்ணுகிற வார்த்தைகள். எனக்கு அன்பானவர்களே, எது இந்த காலத்தில் பிரயோஜனம் இல்லாதது? வார்த்தை. வார்த்தை, தேவையில்லாத வார்த்தை, தர்க்கம் பண்ணுகிற வார்த்தை, வீண் வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், பகை உண்டாக்குகிற வார்த்தை இந்த காலத்தில், அவிசுவாச வார்த்தை இந்த காலத்தில் பிரயோஜனமே இல்லாது. அப்ப இந்த காலத்தில், இந்த ஆகஸ்ட் மாதத்தில், இந்த காலம் எது பிரயோஜனமானது? எது பிரயோஜனமானது? இந்த காலத்தில் எதை பிரயோஜனம் என்று வேதத்தில் சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தை பிரயோஜனம் உள்ளது. மனுஷனுடைய வார்த்தை அது பகை உண்டாக்குகிற வார்த்தை, அது தர்க்கம் பண்ணுகிற வார்த்தை, அது வீண் வார்த்தை, அது அரட்டுகிற வார்த்தை, அது கோபத்தினால் உண்டான வார்த்தை, அருமை அவிசுவாச வார்த்தை, மனிதன் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள். ஆனால் தேவனுடைய வார்த்தை நமக்கு பிரயோஜனம் உள்ளது. தேவனுடைய வார்த்தை அன்பு நிறைந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை மன்னிப்பு நிறைந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை விசுவாச வார்த்தை. இப்படி தேவனுடைய வார்த்தை இந்த காலத்தில் பிரயோஜனம் உள்ளது. தேவனுடைய வார்த்தையை நாம் முக்கியத்துவப்படுத்துவோம். தேவனுடைய வார்த்தை வல்லமை நிறைந்தது, அது பரிசுத்தம் நிறைந்தது, அது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆமா நமக்கு சொல்லி கொடுக்கப்படுகிறது, வெளிப்படுகிறது. அப்ப தேவனுடைய வார்த்தை வசனம் நமக்கு இந்த காலத்தில் பிரயோஜனம் உள்ளது. இந்த மாதம் பிரயோஜனமான ரட்சிப்பையும் பிரயோஜனமான அவரை ஆராதிக்கிற ஆராதனையையும், அவருக்கு பிரயோஜனமான நமக்கு பிரயோஜனமான தேவனுடைய வார்த்தையையும் இந்த காலத்தில் நாம் முக்கியத்துவப்படுத்துவோம். பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அருமையானவர்களே, அவருடைய வார்த்தை தான் நமக்கு பிரயோஜனம் உள்ளது. அவருடைய வார்த்தை யோபு 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது எனக்கு ஆறுதல் இருக்குமே. யோபு 6:10. அப்பொழுது எனக்கு ஆறுதல் இருக்குமே. அப்பொழுது என்னை தப்பவிடாத நோவிலே மறைத்திருப்பேன். பரிசுத்தருடைய வார்த்தைகளை நான் மறைத்து வைக்கவில்லை, அவர் என்னை தப்பவிடாராக. நல்ல கவனிங்க, ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? அது பரிசுத்தம் நிறைந்த வார்த்தை. தொடர்ந்து யோபு 6ஆம் அதிகாரம் 25வது வசனம். செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு, உங்கள் கடிந்து கொள்ளுதலில் காரியம் என்ன? நல்ல கவனிங்க, ஆண்டவருடைய வார்த்தை செம்மையான வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை வேதம் சொல்லுகிறது பரிசுத்தம் நிறைந்த வார்த்தை, செம்மையான வார்த்தை, அது பரிசுத்தம் நிறைந்த வார்த்தை. புதிய ஏற்பாட்டில் எபேசியர் 5ஆம் அதிகாரம் ஆண்டவருடைய வார்த்தை இங்கே எப்படி என்ன சொல்லுதுன்னு பாருங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 29. தன் சொந்த மாம்சத்தை, எபேசியர் 5 எபேசியர் 4:29. எபேசியர் 4:29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். ஆமா, உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். தேவனுடைய வார்த்தை பரிசுத்தம் நிறைந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை செம்மையான வார்த்தை, தேவனுடைய வார்த்தை நல்ல பக்தி விருத்தியை உண்டு பண்ணுகிற வார்த்தை. இந்த வார்த்தை தான் நமக்கு இந்த காலத்தில் பிரயோஜனம் உள்ளது. இதை நம்ம வாழ்க்கையில முக்கியத்துவப்படுத்துவோம். இந்த காலத்தில் இந்த 3 நமக்கு பிரயோஜனமானது. இந்த காலத்தில் இதை முக்கியத்துவப்படுத்துவோம். இதுவே நமக்கு வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி இந்த மாதத்தில் நம்மளை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியது. கரங்களை உயர்த்தி
ஆண்டவருக்கு மகிமை. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். 2 லைன் பாடலை பாடி தொடர்ந்து நாம் அடுத்த செய்திக்குள் கடந்து செல்வோம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம், உங்க வார்த்தையிலே எல்லா சந்தோஷம், உங்க வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ரட்சிப்பு நமக்கு பிரயோஜனமானது. அவரை ஆராதிப்பது சபையில் வந்து பிரயோஜனமானது. இந்த காலத்தில் 3வது அவருடைய வார்த்தை வசனம் நமக்கு பிரயோஜனமானது. இதுவே வாக்குத்தத்தத்தை நமக்கு நிறைவேற்றி கொடுக்கிறது. 4வதாக யோபுவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 15வது வசனம். சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? நாம் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதினால், அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதினால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். இன்றைக்கு பாருங்க, மனிதர்கள் அன்றைக்கு யோபுவினுடைய நண்பர்கள் தேவனை நோக்கி ஜெபிப்பதினால் நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லுனதாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, எது இந்த காலத்தில் நமக்கு பிரயோஜனம்? ஜெபம், ஜெப வாழ்க்கை நமக்கு பிரயோஜனம். டெய்லி அருமையான வேதத்தை வாசித்து தியானித்து டெய்லி அவரை பாடி துதித்து முழங்கால் படியிட்டு நாம் ஜெபம் பண்ண வேண்டும். இன்னைக்கு உலக மனிதர்கள், அன்றைக்கு யோபுவினுடைய சிநேகிதர்கள் ஜெபம் பண்ணுகிறதுனாலே நமக்கு என்ன பிரயோஜனம் என்றார்கள். அதுபோல இன்றைக்கு மனுக்குலம் கிறிஸ்தவர்களும் அநேக ஜெபிச்சு நான் எனக்கு என்ன பிரயோஜனம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் எது நமக்கு இந்த காலத்தில் பிரயோஜனம்? வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு எது நமக்கு பிரயோஜனம்? ஜெபம். ஜெபம். சில நேரத்தில் மனம் கசந்து போகிறோம், எனக்கு அது நடக்கல இது நடக்கலன்னு. ஆனால் திடீர்னு சொல்லி நமக்கு மகிழ்ச்சியின் செய்தி வரும்போது தான், ஐயோ நம்ம கத்தரை சத்தம் போட்டுட்டோமே, திட்டமே, மன அளவில் வெளிப்படையா அப்படின்னு நம்முடைய வாழ்க்கையில் மனம் கசக்கிறோம். எப்போதும் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கணும். இந்த காலத்தில் எது பிரயோஜனம்? ஜெபம். ஜெபம். ஜெபம் பிரயோஜனம் உள்ளது. ஜெபம் நமக்கு பிரயோஜனம் உள்ளது. எப்போதும் ஜெபிக்கணும். ஜெபிக்க 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 நமக்கு இந்த மாதத்தில் கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். இதற்கு நம்மளை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கணும். ஜெபம்தான் பிரயோஜனம். பேரு கிறிஸ்தவர்களை போல ஜெபிப்பது எனக்கு என்ன பிரயோஜனம், எனக்கு என்ன நடந்துட்டு, ஆமா எனக்கு அப்படி ஆயிட்டு இப்படி ஆயிட்டு, என் வாழ்க்கை இவ்வளவு கண்ணீர் ஆயிட்டு அப்படின்னு உலக மக்களை போல பேர் கிறிஸ்தவர்களை போல நம்ம சொல்லக்கூடாது. நமக்கு ஜெபமே பிரயோஜனமானது. ஜெபம்தான் நமக்கு ஜீவன். ஜெபம் தான் நமக்கு ஜெயம். பிரயோஜனமானது ஜெபம். இந்த ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் இந்த மாதத்தில் அதிகமாக முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்வோம். ஜெபிப்பது 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 இந்த காலத்தில் பிரயோஜனம் உள்ளது. பிரயோஜனம் உள்ளது. பிரயோஜனம் உள்ளது. இதற்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? ஏசப்பா, இந்த காலத்துக்கு பிரயோஜனமானது, எனக்கு பிரயோஜனமானது ஜெபம் ஜெபம் ஜெபம். அல்லேலூயா. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில்
கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நாடி வந்தேன். உம்மோடு என்னாளோ உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு என்னாளோ உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நாடி வந்தேன். யோபு 33ஆம் அதிகாரம் பக்கம் 662. யோபு 33:27 வசனம். அவன் மனுஷரை நோக்கி பார்த்து அவன் மனுஷரை நோக்கி பார்த்து நான் பாவம் செய்து செம்மையானதை புரட்டினேன். செம்மையானதுனா பரிசுத்தமானதை நான் புரட்டினேன். அது எனக்கு பிரயோஜனமாக இருக்கவில்லை. 5வது, இந்த காலத்தில் எது நமக்கு பிரயோஜனமானது? பரிசுத்தம் நமக்கு பிரயோஜனமானது. நம்முடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை பிரயோஜனமானது. நாம் பரிசுத்தமாக இருக்க இயேசுவை கூட வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் பரிசுத்தமாக இருக்க இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட வேண்டும். நாம் பரிசுத்தமாக இருக்க இயேசுவின் ஆவியினால் நிரப்பப்பட்டு வாழ வேண்டும். இயேசு பரிசுத்தம் உள்ளவர். இயேசுவின் இரத்தம் பரிசுத்தம் உள்ளது. இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவி பரிசுத்தம் உள்ளது. இந்த 3 அனுபவத்தை நாம் கூட வைத்துக் கொள்ளும் பொழுது இயேசு நம் பாவத்திலிருந்து நம்மளை விலக்கி நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார். யோபு 33:27 வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே செம்மையான அந்த பரிசுத்தம் தான் நமக்கு பிரயோஜனமானது. இதற்கு நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். இந்த 5 அனுபவம் இந்த ஞாயிற்றுக்கிழமையில மறக்காதீங்க. இதுவே என் வாழ்க்கையிலே மிகுந்த பிரயோஜனம் உள்ளது. ஆம். 6வதாக 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் எடுங்க 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் இல்லை 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் இந்த மாதம் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. 6வது, எது நமக்கு பிரயோஜனம் உள்ளது? வேதம் சொல்லுகிறது, அருமையானவர்களே, தேவனுடைய பக்தி நமக்கு பிரயோஜனமானது. ஒவ்வொரு நாளும் தேவ பக்தியோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். தேவ பக்தி தான் நம்முடைய வாழ்க்கையிலே பிரயோஜனம் உள்ளது. இந்த ஜீவனுக்கும் இதற்கு பிறகு உள்ள நித்திய ஜீவனுக்கும் பிரயோஜனமானது தேவனுடைய பக்தி. வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு தேவனுடைய பக்தி நமக்கு பிரயோஜனமானது. எது தேவ பக்தி? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் அதுல 6வது வசனம். போதும் என்கிற
மனதுடனே கூடிய போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். எது தேவ பக்தி? எனக்கு இருக்கிறது போதும், இருக்கிறது போதும் என்பதுதான் தேவ பக்தி. இந்த தேவ பக்தி நமக்கு இன்னும் என்னென்ன வேணுமோ அதை கொண்டு வரும். இருக்கிறது போதும் என்று மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். இதுதான் தேவ பக்தி. இந்த தேவ பக்தி இந்த காலத்தில் பிரயோஜனம் உள்ளது. இதற்கு நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போம். இந்த 6 அனுபவம் இந்த காலத்தில் இந்த காலத்தில் இந்த 6 அனுபவம் நமக்கு பிரயோஜனமானது. வாக்குத்தத்தத்தை நமக்கு நிறைவேற்றி கொடுக்கக்கூடியது. கரங்களை உயர்த்தலாமா? எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போம். இன்னும் பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போம். ஆமென், ஆமென். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே, இயேசு நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. கழுகை போல என்னை எழும்பச் செய்வி, உயரங்களில் என்னை பறக்கச் செய்வி. கழுகை போல என்னை எழும்பச் செய்வி, உயரங்களில் என்னை பறக்கச் செய்வி. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே, இயேசு நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. பனையை போல என்னை செழிக்கச் செய்வி, கேதுரு போல் என்னை வாழச் செய்வி. பனையை போல என்னை செழிக்கச் செய்வி, கேதுரு போல் என்னை வாழச் செய்வி. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையுள்ள எங்கள் தேவாதி தேவனே சப்பா, அருமையான இந்த பரிசுத்த மனமகிழ்ச்சி நாளில் அப்பா, உடைய பிள்ளைகளாய நாங்கள் எல்லோரும் உடைய ஆலயத்திலிருந்து ஒருமனதோடு உம்மை பாடவும் போற்றவும் அப்பா, உம்மை புகழவும் சத்தியத்தை கேட்கவும் இந்த நாளில் நீர் எங்கள் கொடுத்த சிலாய்க்கத்திற்காக உம்மை நன்றி இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக காலத்தை எதனாலும் பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று நீர் எங்களோடு பேசின வார்த்தையின்படி, கேட்ட வார்த்தையின்படி இந்த நாளில் எங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து நாங்கள் உமக்காக பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து வார்த்தையினால் எங்களை காத்துக்கொண்டு ஜெபத்திலே உறுதியாய் தரித்து கொண்டு உம்மோடு சஞ்சரிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைதாரும் ஆண்டவரே, பலம் தாரும் ஆண்டவரே. இன்னும் நாங்கள் உமக்குள்ளே மனமகிழ்ந்து கலிகூற கிருபை செய்யும்பா ஆண்டவரே. நடத்தும் ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. அவர்கள் செய்கிற உத்தியோகம், தொழில், பிசினஸ், ஊழியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். கையின் பிரயாசங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். போக்கில வரத்திலும் காத்துக்கொள்ளும். சரீரத்தில் நல்ல சுகம், பலன், பாதுகாப்பை தார் தாப்பனே. இந்த நாட்களிலே வயநாட்டிலும் ஆண்டவரே, குஜராத்திலும் ஆண்டவரே நடந்த சம்பவங்களை நாங்கள் நினைவு கூர்ந்து உடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். அந்த நாட்டிலே கேரளாவிலே சமாதானத்தை கொடும். அழிந்து போன மக்களில் ஆறுதலை, சமாதானத்தை அந்த குடும்பங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இந்த பேரழிவு இனிமேல் ஏற்படாதபடி நீர் எங்கள் தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும், பட்டணத்தை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இந்த கொள்ளை நோயும் தேசத்துக்குள்ளே நுழையாதபடி காத்துக்கொள்ளும். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லோரையும் ஆசீர்வதியும்.
இன்னும் எங்களோடு ஐக்கியப்பட்டிருக்கிற எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதி. ஐயா ஆசீர்வாதம், அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். பாஸ்டர் ஜெயக்குமார் மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதியும். எங்கள் கிளை ஊழியர்கள், கிளை சபைகள், விசுவாச குடும்பங்கள், மூப்பர்கள், பிள்ளைகள் எல்லோரையும் ஆசீர்வதி. தொடர்ந்து நாங்கள் உமக்காக எழும்பி பிரகாசிக்க, ஆர்த்தைக்காக நிற்க, சத்தியத்துக்காக நிற்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபதாரம் ஆண்டவரே, நடத்தும் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொருவரை பலப்படுத்தும், அக்கினி ஜுவாலியாக மாற்றும். எங்கள் மன விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றும், எங்கள் தேவைகள் எல்லாம் சந்தியும் ஆண்டவரே. பொறுப்படுத்திக் கொள்ளும், நடத்தும், தாழ்த்தி வறுமையாக்கப்பட்ட கருத்தில் ஒப்புடுவோம். துதிகான மையம் எல்லாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆத்தும நேசராம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்றைதாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை நீர் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமையில் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே, ஆமென். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே எனக்கே நீ சொந்தம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தே எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தே எனக்கு நீ சொந்தம். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கோ. உன் பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கோ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.